மனசெல்லாம் கூட நீங்கள் கட்டித்தர வேண்டாம். நான் கட்டுறேன்னு எனக்கு அனுமதி தான் கொண்டு கட்டுறான், அனுமதி தெரியல. அதே நேரம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடு சொன்னால் இன்னும் ஒரு மணி அளவு இன்னும் கணவரை நாங்கள் அதிகாரமாக கதைக்கிறோம்னு பிடிச்சி இருத்திட்டாங்க. இன்றைக்கு வந்து சொல்கிறீங்க வேலை மீனக்கட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து இருந்துட்டு போகிறோம் பிரச்சனையை சொல்லாமல். மக்கள் பிரச்சனையோட மக்களோட கலந்துரையாடன்னு தான் ஒவ்வொரு இதுலையும் போட்டு கிடக்க. ஆனால் நான் வேலை மீனக்கட்டு இந்த சபை, இந்த வடக்கு பிரதேச சபை இல்லை. நான் வலிமேக்கிலிருந்து பிரச்சனையை சொல்கிறதுக்கு வந்து நானவா ஒரு பெண்ணுன்றதால என்ற இதுவரைக்கும் நான் எல்லாம் ஆண்களைத்தான் சந்திச்சு கொண்டிருந்தேன். இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஆண்கள்ன்றதால அங்கே இந்த பிரச்சனை தீர்க்கப்படையில்தான் ஒரு பெண்ணிட்ட இந்த பிரச்சனையை சொல்ல வந்தால் நீங்கள் கேட்காமலே போகிறீங்க. கேட்டால் நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்யத்தான் வந்தேன்னு சொல்கிறீங்க. கலந்துரையாட வந்துட்டு கலந்துரையவே ஆடவே இல்லையா, நீங்கள் நினைச்சதை பேசிட்டு போகிறீங்களே. என்ன இது அரசாங்கம்? மேற்கு பிரதேச சபையிலிருந்து வாரேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இதில் பார்த்துட்டு கணவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பெண்ணுன்றதால இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தீர்க்கப்படும். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த பிரச்சனை கேட்கப்படும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தை வந்து நாங்கள் கூட சொல்லலை. ஆனால் அரசாங்கத்தை நாங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? அரசு அதிகாரிகளை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். இங்கே வட மாகாணத்தில் வந்து அரச சேவைகள் வந்து மக்களுக்கு ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. எல்லாருமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனை இங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தெரியும், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்க்கப்படையில. கேவலம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு சமூக சேவை செய்கிறேன், ஒரு தெரு நாய்கள் 50 பேரை தத்தெடுத்து வளர்க்குறேன்ன்றதை காரணம் காட்டியே இன்றைக்கு என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெண், நான் 2 வருஷமாக மெலசல ஊடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மெலசல ஊடம் நீங்கள் கட்டித்தர வேண்டாம். நான் கட்டுறேன்னு எனக்கு அனுமதி தான் கொண்டு கட்டுறான், அனுமதி தெரியல. அதே நேரம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடு சொன்னால் இன்னும் ஒரு மணி அளவு இன்னும் கணவரை நாங்கள் அதிகாரமாக கதைக்கிறோம்னு பிடிச்சி இருத்திட்டாங்க. இன்றைக்கு மக்கள் சந்திப்புகளை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்களேன்னு ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் நாங்கள் மக்கள்கிட்ட உங்களோட அதிகாரிகள்கிட்ட ஓடி வந்தால் அங்கே சிசிடிவி இல்லை. இல்லை, எனக்கு கோபம் வந்துடுது. என்னென்னு சொன்னால் நீங்கள் மக்கள் உரையாடலன்னு பொறுமையாக பேசலாம். இங்கே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. எங்களுடைய கடமை தான் உங்களுடைய பிரச்சனைகளை சரி கொடுக்குறது. அது ஓகே, நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா நீங்கள் இருக்கிற வீடு இந்த வளவு உங்களுடைய எந்த பேரில் சோழவரி எல்லாம் மாற்றியாச்சு. அப்போ உங்களுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கான வசதி, டாய்லெட் கட்டுறதுக்கான டிஓ நகரசபை பிரதேசமா பிரதேச சபை உள்ளூராட்சி திணைக்களங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே ஒரு தருமே இல்லை. மிஸ் அவ தங்களை கண்டு ஒரு அரசாங்கம் நடத்தி இல்லை, அது அப்படி இல்லை. அதுல நீங்க அதில் முறைப்பாடு உண்டு. நீங்க எந்த பிரதேச செயலாக எந்த ஓகே. இப்போ அதுல நீங்க அந்த உங்களுடைய லெட்டரோட நீங்கள் அந்த லெட்டரோட சந்திக்கலாம். அது ஒன்று கடைசியா நாங்கள் இங்க உள்ள அரசு அதிகாரிகளை நம்பாங்க ஒரு போராட்டம் ஒன்று கச்சேரிக்கிறதுனால நேரடி நாங்க பெண்கள் மதிக்கிற மாட்டேங்க. பெண்களை பெட்ரோல் செட்டில் பாருங்க தட்டுப்பாடு நேரம் ஒரு ஆண் விட்டு கொடுக்குறானா முன்னுக்கு இல்லாட்டி ஒரு அதிகாரி விட்டு. நீங்கள் எல்லா இடமும் அரசு அதிகாரிகள் எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியாது. உங்களோட டாய்லெட் விஷயத்துக்காக நீங்க ஒரு கடிதம் அதை நாங்கள் அதுக்கான தேவையில்லை. அதில் தேவையான உதவிகளை நாங்கள் வளர்க்குறோம். அது ஒன்று. அடுத்தது இப்போ தெரு நாய்களை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களாமா? மிஸ் இங்கே எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு இல்லாவிட்டால் அந்த நாய்களை இங்கே மட்டும் இல்லாமல் அப்படியே நாய்களை தத்தெடுத்து இல்லாட்டி அதில் ஏதாவது நோய்கள் பரவப்பட்டால் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அதற்கு யாரும் பொறுப்பு கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வந்து கட்டாயம். ஓகே, அந்த 2 விஷயத்தின் தொடர்பாக இவங்க உறுதி செய்வாங்க. தொடர்பு கொடுக்கலாம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.